பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம் இந்த சிலுவையின் தியானங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்காக, நம் பாவங்களுக்காக இரட்சகர் சிலுவை சுமந்தார். பாருங்க, இந்த சிலுவையின் தியானத்தில் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு போதித்து நடத்துகிறார். இந்த நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை குறித்து பேச விரும்புகிறார். பாருங்க, இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு ஆயத்த காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஒரு வீட்டிற்கு அவர் கடந்து செல்லுகிறார். அவர் வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்ற ஊருக்கு போகிறார். அங்கே சீமோன் வீட்டில் அவருக்கு விருந்து கொடுத்துருக்காங்க. அங்கே போய் அவர் லஞ்ச் சாப்பிடணும்னு அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ வருகிறார். அங்கே வசனம் சொல்கிறது, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அதை என்ன பண்ணுகிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மீது அவள் ஊற்றுகிறாள். ஊற்றின உடனே அப்பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் व्यसனம் அடைகிறாங்க. ஐயோ, இவ்வளோ காஸ்ட்லி தைலம், இது எடுத்துட்டு போய் இப்படி ஊற்றிட்டாலே, வீண் பண்ணிட்டாலே அப்படின்னு செலவழிச்சதை குறித்து व्यसனப்பட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ, இதை நீ உடைக்காம இதை வித்திருந்தா 300 பணத்துக்கு வித்திருந்தா தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறார்கள். உள்ளுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை குறித்து அவங்க முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், அவளை விட்டு விடுங்க, ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாளே. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு இறங்கி வந்து நற்கிரியை பாராட்டுகிறார். ஆமேன். அதுதான் இன்றைய தினத்தின் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க நற்கிரியைகளுக்கு மாதிரியா இருக்கணும், நல்ல கிரியைகளை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நிறைய காரியங்கள் நாம் செய்ய தவறிவிடுகிறோம். ஸோ தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அந்த பிள்ளை வந்து ரொம்ப அழகா தனக்கு விலையேற பெற்ற விஷயம், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியுது அது ரொம்ப விலையேற பெற்றது. ஆனா அந்த உடைத்து ஊற்றின அந்த சகோதரிக்கு இந்த தைலத்தை காட்டிலும் இயேசுதான் விலை உயர்ந்தவர், இயேசுதான் மிக சிறந்தவர். ஸோ இதுக்கு மேல தைலத்துக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படின்றதுல, தைலத்துக்கு மேல என் கர்த்தர் இருக்கிறார் என்று அவள் விசுவாசித்து அந்த தைலத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார், விலையேற பெற்றதை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பதாகவே இந்த நற்கிரியைகளை அவள் செய்தாள். அதுதான் அவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்துல, இவள் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரம் தைலம் பூசி முந்தி கொண்டாள். தைலத்தை பூசி, எப்படியும் ஒருத்தர் மரித்து போனால் அந்த காலகட்டத்தில் தைலத்தெல்லாம் பூசி அவங்கள வந்து நல்ல ஒரு பேண்ட் பண்ணி கட்டி அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் அவங்கள வந்து பாக்ஸில் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காலகாலமாக நடக்கிற விஷயம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இவ முந்தி கொண்டா. என்னன்னா, எல்லாரும் செய்ய போறாங்க மரித்ததுக்கு அப்புறம், இவ நான் உயிரோடு இருக்கும்பொழுதே முந்தி கொண்டு இந்த நற்கிரியைகளை அவள் செய்கிறாள். ஸோ முந்தி கொள்ளுங்க. ஸோ தேவனுக்கு நற்கிரியை செய்கிறதுல என்னவானாலும் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம் நீங்க முந்தி செய்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இவர் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசுவதற்கு அவள் முந்தி கொண்டாள். ஆமென், அல்லேலூயா. ஸோ மரித்ததுக்கு அப்புறம் தைலங்கள் எல்லாம் பூசுவாங்க இல்லையா, அதுதான் இவர் மரிக்காததுக்கு முன்பதாகவே இவ வந்து நல்ல கிரியைகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே அவள் முந்தி கொள்கிறார். அதுதான் அவர் நற்சாட்சி கொடுக்கிறார். இவள் தன்னால் இயன்றது செய்கிறத முந்தி கொண்டாள். இன்னைக்கு நல்ல கிரியைகளை செய்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். ஸோ நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வரும்போது அவருக்காக நாம் எதாகிலும் செய்ய வேண்டும் என்ற காரியத்தில் நாம் முந்தி கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, அதுதான் வசனத்தில் வாசிச்சுமே, நீயோ எல்லாவற்றிலையும் வந்து உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியா காண்பிக்கணும். எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க, இவங்க கிறிஸ்தவங்களாச்சே, இவங்க வந்து இவங்க ரட்சகர், இவர்களுடைய தேவன் வந்து நல்ல காரியங்களை செய்கிறவராச்சே, அப்போ இந்த பிள்ளைகளும் நல்ல காரியம் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆகையால நீங்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் இதுதான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்க்கிறார். நான் உனக்காக சிலுவை ஒப்பு கொடுத்தேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், நான் மறுபடியும் திரும்ப வருவேன், நான் உனக்காக ஆயத்த பண்ணதை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஸ்திரீ ஆனவள் எப்படி தனக்கிட்ட இருக்கிற விலையேற பெற்றதை ஒப்பு கொடுத்தாலோ, தன்னிடத்தில் இருக்கிறது எது பெஸ்ட்டோ அதை ஒப்பு கொடுத்தாலோ, அதே போல நாமும் நற்கிரியைகளுக்கு முந்தி கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நமக்காக எத்தனையோ நன்மையான காரியங்களை ஏராளமாய் செய்தாரே. இன்றளவு நாம் ஜீவனோடு இருக்கிறோமே, இந்த உலகத்தை திரும்பி
பார்த்தா எல்லா பாவத்தில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களை சார்ந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சபையில் ஆண்டவர் உங்களை பத்திரமாய் வைத்திருக்கிறாரே. இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் முந்திக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. உங்களால் இயன்ற காரியங்களை கர்த்தருக்காக செயல்படுத்துங்க, நற்கிரியைகளை செய்யுங்க, நல்ல காரியங்களை உருவாக்குங்க. கிறிஸ்துவுக்காக அவள் முந்திக் கொண்டது போல கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லிட்டு போனாரோ அதை செய்வதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த உபவாச நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்னவென்றால், நற்கிரியைகள் செய்வதில் தாமதம் வேண்டாம், நல்ல காரியங்கள் செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். யாரோ செய்யட்டும், யாரோ பண்ணட்டும், நமக்கு என்னன்னு இருந்துட்டீங்கன்னா வேறொரு இடத்துல இருந்து நன்மைகள் பிறப்படும். உன்னை கொண்டு செய்யணும்னு வச்சிருந்த காரியமெல்லாம் தடைப்பட்டு போய் வேற யாராவது அந்த நல்ல கிரியைகளை செய்திருவாங்க. அதனால உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறார்களோ, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல உன்னால் முயன்ற அளவுக்கு, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நல்ல கிரியைகளை செய்ய முன்வாருங்கள், முந்திக் கொள்ளுங்கள், கர்த்தரிடத்திலிருந்து பாராட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்ம வசனத்துல வாசிப்போம், நீயோ எல்லாவற்றிலும் நல்ல கிரியைகள் செய்கிற பிள்ளையாய் காண்பித்து சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நற்கிரியைகளை குறித்து காண்பித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. சிலுவைக்கு முன்பதாக நீர் கடந்து போவதற்கு முன்பதாகவே அந்த சகோதரி அவ்வளவு நேர்த்தியாய் தன்னிடத்தில் இருக்கிற காரியத்தை முந்திக் கொண்டு ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்தது போல ராஜா, நாங்களும் ஆண்டவரே உடைய வருகைக்குள்ளாக ஆண்டவரே நல்ல நல்ல கிரியைகளை செய்வதற்கு முந்திக்குள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் தயவா ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தருளுங்க. பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் கிருபையும் கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் எங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாய், உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா, விசுவாசிகளுக்கு மாதிரியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நிலைநிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாராக அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தை கொடுங்க ராஜா. எல்லா வியாதி, சளி, எல்லா தலைவலி ஆண்டவரே அப்பா, யூட்ரஸ் ப்ராப்ளம், வயிற்று வலி எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தைராய்டு பிரச்சனை எல்லாம் நீக்கி போடுங்க. சுகர் பிரச்சனை எல்லாம் நீக்கி போடுங்க. பூரண சுகத்தை கொடுங்க. இந்த உபவாச நாட்கள்ல ஆண்டவரே மனதார ஆசீர்வதிக்கிறோம். வியாதியோடு ஹாஸ்பிட்டல்ல போராடுகிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே விடுதலை கட்டளையிடுகிறோம். பூரண சுகத்தோடு வீடு திரும்பட்டும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.